சீக்வல் தான். பட் ஆனா இது வந்து இந்த 2 படமுமே நீங்க தனித்தனியா பார்த்தாலும் ஸ்டாண்ட் அலோனா அந்த கதைக்கு ஒரு கதை இருக்கும். இது வந்து ஒரு பிரான்சைஸா பில்ட் பண்றங்காட்டி தான் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா ஸ்டாண்ட் அலோனா 2 படத்துக்குமே தனித்தனி கதை இருக்கும். தனித்தனியா நல்லாவே என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் 2 படத்துலயும் இருக்கும். அது குறிப்பா அந்த படத்தை விட இந்த சிசு ரோட் டு ரிவெஞ்ச் பார்ட் 2ல டைலாக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். கிட்டத்தட்ட படம் 2 மணி நேரம் படம்னாலும் 20 டைலாக்ஸ் தான் இருக்கும். நான் எண்ணி பார்த்த வரைக்கும் 20 தான் பேசியிருக்காங்க. அதுக்கு மேல ஒரு வார்த்தையும் படத்துல இல்லை. ரொம்ப ரொம்ப சவுண்டை வச்சும் ரொம்ப ரொம்ப ஆக்ஷனை வச்சும் த்ரூ அவுட் ஒரு ஆக்ஷன் மூவி லவ்வருக்கு இந்தாங்கடா ஒரு ஃபுல் மீல்ஸ் பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன், என்ஜாய் பண்ணிக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் படத்தை ஃபுல்லா எடுத்து கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இப்ப பாக்குற படத்துல எல்லாம் டைலாக்ஸ் இல்லாம ஒரு சீனை கன்வே பண்றது எப்படி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு டைரக்டர்ஸும் ஒவ்வொரு ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ஸும் எழுதி விஷுவல் பண்றாங்க. ஆனா இந்த படத்துல பேசவே மாட்டாங்க. அந்த ஆக்ஷன்ஸ் கண்ணில் செய்யற சில